என்னது சாரியா? இந்த கருமட்டு முன்னாடி கேட்க வேண்டியதானே? சரி விடு, என்ன சாரி கேக்குறானே? சரி, அவ சாரி கேட்ட சார் பிளவுஸ் தைச்சு கொடுக்க வேண்டியது தானே. என்னது லேட்டஸ்ட் மாடல் மொபைலா? ஆமாண்ணே, SE4. ஏன் கேக்குறீங்க? சார் டம்மி வச்சு ஃபோன் பேசுறீங்கல்ல, அதான் கேட்டேன் நானு. இந்த பச்சை தண்ணி குடிச்சு பாயாசம் சாப்பிடுற நடிப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம், டம்மி கொடு. ஏய், டம்மி தானே கேட்ட, மம்மியை கேட்ட கொடு. iPhone SE4 டம்மி வந்துருச்சு. இதோட லீக்ஸ், ரூமர்ஸ் எல்லாத்தையும் பற்றியும் இன்னைக்கு பேச போகிறோம். ஆரம்பிக்கலாமா? ஸோ ஃபைனலி iPhone SE 4th generation 2025 எடிஷன் வந்து இப்படி இருக்க போதுங்க. ஸோ பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி கண்டிப்பாக பேசுவோம். பட் ஓவரால் டிசைனில் பெரிய அப்கிரேட்ஸ் பண்ணியிருக்காங்க கம்பேர்ட் டு iPhone SE 2022. அஃப்கோர்ஸ் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு SE ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன, சைஸை பெருசாக்கிருக்காங்க, பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரூமர்ஸில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த iPhone SEல உங்களுக்கு வந்து ஆக்ஷன் பட்டன் கொடுக்க போகிறாங்களாமா, இந்த iPhone 16 சீரிஸில் கொடுத்துருக்காங்களா அதே மாதிரி. பட் எங்கள் டம்மி யூனிட்ல வந்து மியூட் ஸ்விட்ச் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்ஷன் பட்டன் வருமா இல்லை மியூட் ஸ்விட்ச் வருமானு நீங்களே காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதாவது இந்த பக்கத்துல பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க, இந்த பக்கத்துல வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறம் கீழ நீங்க பாத்தீங்கன்னா டைப் சி போர்ட் இருக்கு, ஸ்பீக்கரும் இருக்கு. ஆஃப் கோர்ஸ் ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கிடைச்சிரும். அப்புறம் IP68 ரேட்டிங் இருக்க சான்சஸ் இருக்குங்க, வயர்லெஸ் சார்ஜிங் இருக்க சான்சஸும் உண்டு. அப்புறம் iPhone SE 2022ல டச் ஐடி கொடுத்திருந்தாங்கல, அதை தூக்கிட்டு இவங்க ப்ராப்பரான ஃபேஸ் ஐடி கொடுக்க தான் போறாங்க கண்டிப்பா. அப்புறம் சில லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, iPhone SE பிராண்டிங்கை மாத்தி iPhone 16e வர போதாமா. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கரெக்டா இருக்குமா? 16e சொல்லுங்க. அப்புறம் டிஸ்பிளேல நீங்க பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய சேஞ்சஸ் அங்கதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சின்ன 4.7 inch டிஸ்பிளே, பெரிய பெசல்ஸ் அதெல்லாம் தூக்கிட்டு இப்போ உங்களுக்கு ப்ராப்பரான 6.1 inch டிஸ்பிளே கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் கொடுத்திருந்த அந்த ரெட்டினா LCD டிஸ்பிளே தூக்கிட்டு OLED டிஸ்பிளேவும் கொடுக்க போறாங்க. சரி, அப்போ 120 Hz என்ன ஜோக் அடிக்கிறீங்க நீங்க? iPhone 16ல 16 ப்ளஸ்லேயே கிடையாது, இந்த iPhone SEல கொடுக்க போறாங்களா? 60 Hz தான் இருக்க போகுது. ஆனா ஒரு விஷயத்துல வந்து கன்ஃபியூஷன் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, சில லீக்கர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த iPhone SEல வந்து உங்களுக்கு அந்த நாட்ச், போட் நாட்ச் கிடைக்க போதாமா. ஆனா ரீசெண்டா ஒரு லீக் ஈவன் பிளாஸ் போட்டிருந்தாரு. அவர் வந்து ஒரு ரெப்யூட்டட் லீக்ஸ்டர். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த போட் நாட்ச்லாம் வராதுங்க, டைனமிக் ஐலண்ட் தான் வரப்போதாமா. அப்போ இந்த SE ஃபோன்லயே டைனமிக் ஐலண்ட் வருதுன்னா அப்போ iPhone 16 வாங்குறதுக்கான காரணமே இல்லையே, இதுவே பெட்டரா இருக்கும்ல. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்சர்வேஷன்ஸ் நாங்கள் எப்பவுமே கொண்டு வந்துட்டே இருப்போம். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணலன்னா இது வரைக்கும் ப்ளீஸ் டூ இட். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்க்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா A18 தான் இருக்க போதாமா இந்த iPhone SEலையும், which is the same as the iPhone 16ங்க. ஸோ iPhone 16 வாங்குறதுக்கான காரணமே எனக்கு தெரிய மாட்டேங்குது, உண்மையாக சொல்கிறேன் நான். இந்த iPhone SEயோட காஸ்ட் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்க போகுது கம்பேர்ட் டு iPhone 16. ஸோ why will anybody buy it? இப்போ A18 கொடுத்துருக்காங்கன்னா அதில் வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு வரப்போகுதுன்னு நீங்கள் நம்பலாம் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லை, மினிமம் 8 GB RAM வேணும் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஒர்க் ஆகிறதுக்கு. அந்த 8 GB ரேமும் இதில் இருக்க போதாமா. போன iPhone SEல வந்து நமக்கு 4 GB RAM தான் கொடுத்துருந்தாங்க, இதில் 8 GB கிடைக்க போதுங்க, which is crazy. பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் ரூமர்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லைன்னு நான் சொல்லுவேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, iPhone 14ல இருக்கிற பேட்டரி கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு இந்த ஃபோன்லேயே கொடுக்க போறாங்களாமா. பட் அகைன் டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட், ஏன்னா இது வரைக்கும் அதோட டீடைல்ஸ் கன்ஃபர்ம்ட் இல்லை. அண்ட் ஆப்பிள் வந்து பேட்டரி விஷயத்தில் ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டிவாக இருப்பாங்க. ஸோ கீப் தட் இன் மைண்ட். அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கண்டிப்பாக நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம். பேசிக்கலி இந்த iPhone SE 4ல ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பிள் வந்து அவங்க மாடமை இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்களாமா, Qualcomm மாடம் யூஸ் பண்றதுக்கு பதிலா. இது வந்து ஒரு பெரிய விஷயம், ஏன்னா Qualcomm கிட்ட இருக்கிறது ஒரு மாதிரி மொனோபலின்னு சொல்லலாம் 5G விஷயத்துல. ஆப்பிள் வந்து அதை பிரேக் பண்ண பாக்குறாங்க, இது வரைக்கும் முடியல. அது வந்து iPhone SE 4th generation இல்லைன்னா iPhone 16ல சேஞ்ச் பண்ண போறாங்களாமா. iPhone 16க்கும் iPhone SEக்கும் இந்த 4th generation iPhone SEக்கும் இருக்கிற பெரிய டிஃபரன்ஸ் என்ன இருக்க போது தெரியுமா? இந்த கேமரா தாங்க. பின்னாடி சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க 2025ல. என்ன ஆப்பிள் யார் வாங்குவா சிங்கிள் கேமரா போன்? அது வாங்குறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க, ஏன்னா iPhone வந்து 50,000 கீழே போனை லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நிறைய பேர் வந்து வாங்குவாங்கன்னு எனக்கு தோணுது. பட் ஸ்டில் சிங்கிள் கேமரா தான். இந்த சிங்கிள் கேமரா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 48 MP கேமராவா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ விச் இஸ் நைஸ். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு 12 MP செல்ஃபி கேமராவும் கிடைச்சிரும். ஓகே, ஃபைனலி பிரைஸை பத்தி பேசலாமா? பிரைஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த டீடைல்ஸும் இல்லை. பட் போன வாட்டி லான்ச் ஆன iPhone SE வந்து $429 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அடுத்து வர iPhone SE வந்து அவங்க $499 லான்ச் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. பட் போன வாட்டி வந்து iPhone SE $429 லான்ச் ஆன போது இந்தியாவுக்கு வரும்போது 45,000 rupees 43,000 rupees லான்ச் ஆச்சு. அப்போ இந்த iPhone SE இந்தியாவுக்கு வரும்போது கண்டிப்பா ஐ திங்க் இட் வில் பி 55,000 rupees. இப்போ அந்த பிரைஸ்க்கு லான்ச் ஆச்சுன்னா நீங்க ஒரு iPhone SE வாங்குவீங்களா, இல்ல போன வருஷம் லான்ச் ஆன iPhone 15 வாங்குவீங்களா, இல்ல கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா கொடுத்து இப்போ ரீசெண்டா Flipkart சேல்ல iPhone 16 வந்து 63,000 கிடைச்சது அந்த போனை வாங்குவீங்களா? கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷன். இதை கிளியர் பண்றதுக்கு நாங்க அன்பாக்சிங் கண்டிப்பா பண்ண போறோம். வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க, லான்ச் ஆகும்போது ஆஃப் கோர்ஸ். ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குன்னு டெக் போடு கிளிக்கு Trakin Tech தமிழ்.